ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சொரக்காய் கடையல். இந்த வெயிலுக்கு வந்து நல்ல ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு கப் சொரக்காய் வந்து நல்லா கழுவி அரைச்சி வச்சுட்டு தேவையான பார்த்திங்கன்னா அரை கப் பாசி பருப்பு நல்லா கழுவி எடுத்து வச்சு பூண்டு மல்லி கொத்தமல்லி பெரிய புளியும் வந்து கொஞ்சம் கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். ஒரு 1/4 கப் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சு நல்லெண்ணெய் 2 டீஸ்பூன் கொஞ்சம் நல்லா சூடு ஏறிடுது. இப்போ வந்து ஃபஸ்ட்டு பூண்டை போட்டு எப்படின்னா அந்த ஃப்ளேவர் எண்ணெயில் அந்த வதங்கி அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது சொரக்காய் போட்டு ஒரு கப் தண்ணி பார்த்திங்கன்னா எப்போதுமே வந்து பருப்பு இந்த மாதிரி குக்கர் வைக்கிறப்ப கரெக்டாக அது முழுகிற மாதிரி மட்டும் தான் வைக்கணும். எக்ஸ்ட்ரா வச்சோம் அப்படின்னா மிக்ஸில் இருக்க பாலாக அடிச்சிடும். நம்மளுக்கு ரொம்ப இப்போ அந்த சொரக்காய் பருப்பு இது மாதிரி உப்பு போட்டு வச்சு 3 விசில் 2 உள்ளனா கொஞ்சம் நெய் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக 3 விசில் நல்லா வச்சு முடிச்சுக்கணும். மசிச்சு இது பண்ணால் ஏன்னா நிறைய பேர் சொரக்காய் பொடிக்க பிடிக்கும். அந்த மாதிரி மசிச்சு இது பண்ணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பொடி வந்து ஊற்றி வெங்காயம் கட்டி வச்சுக்கிட்டோம். பெரிய வெங்காயம் அதை வந்து இப்போ போட்டுக்கணும். அப்படியே கொஞ்சம் நல்லா பொருள் எடுத்தோம்னா அதை போடணும். இல்லை இந்த எண்ணெயில் ஊற்றி போட்டோம் அப்படின்னா கொஞ்சிட்டு பருப்பு சொரக்காய் கடையல் தாளிப்பு வந்து ஒரு கொதி கொதி வரணும். அது இப்போ வந்து கொரோனா டைம் இல்லையா, கருவேப்பிலை கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷாக எடுத்து போட்டு அப்படியே சாப்பிடக்கூடாது. கொஞ்சம் ஒரு கொதி வந்தால் தான் அதில் கிருமிலாம் வந்து கடைசல் சூட்டை திணைக்கும் சொரக்காய்.